குர்ஆனை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா சொர்க்கத்துல வழங்கக்கூடிய இன்பங்கள், சொர்க்கத்தில் இன்பங்கள் வழங்கப்படும் பொழுது அதுல ஹூர்லீன்கள்ங்கிற ஒரு கட்டளைகளை இறைவன் வழங்குவான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப கட்டளைகள் என்பது அவங்க பெண்களா இருந்து ஆண்களுக்கு தானே வழங்கப்படும். அப்ப ஆம்பளைகளுக்கு இந்த மாதிரி ஒரு பெண்கள் கொடுக்கப்படுதுன்னு சொல்லப்படுகிறது. அப்ப இந்த உலகத்துல ஆண்களை போலவே வணக்க வழிபாடுகள்ல ஈடுபட்டு தியாகம் பண்ணி கொள்கையில உறுதியா இருந்து எவ்வளவு பெண்கள்லாம் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு அது மாதிரி கிடைக்கணுமா இல்லையா? அதை பத்தி குர்ஆன்ல சொல்லலையே அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த கேள்வி பல முறை கேட்கப்பட்ட ஒரு கேள்விதான். நம்ம திருக்குர்ஆன் தமிழாக்கத்தில் கூட நினைஞ்சிருக்கிறோம். இந்த கேள்விக்கான இந்த ஆயத்துடைய இடங்கள்ல விளக்கம் கொடுத்திருக்கிறோம். தூய்மையான துணைகள் அப்படிங்கிற தலைப்புல குர்ஆன் தமிழாக்கத்தில் பாத்தீங்கன்னா அதுல விளக்கம் இருக்கும். இருந்தாலும் இப்ப பார்க்காதவங்களுக்காக வேண்டி அதை சுருக்கமா சொல்லிக் கொள்றோம். அதாவது திருக்குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அதனுடைய எல்லா கட்டளைகளும் கிட்டத்தட்ட 99% கட்டளைகள் எல்லாம் ஆண்களை நோக்கி சொல்ற மாதிரி தான் அமைஞ்சிருக்கிறது. நீங்க ஹூர்லீனுக்கு மட்டும் அப்படி நினைச்சிட்டு பேசுறீங்க. ஹூர்லீன் மட்டும் அப்படி சொல்லப்படல. எல்லா விஷயங்களை சொன்னால் உதாரணமா நோன்பு வைக்க சொல்லி ஒரு கட்டளை இருக்குது. நோன்பு வைக்க சொல்லி கட்டளை பெண்களுக்கு இருக்க அந்த கட்டளை குர்ஆன்ல இல்ல. என்ன இருக்கு? குத்திப அலைக்குமு சியாமு, உங்கள் மீது நோன்பு கடமைன்னு தமிழ்ல அர்த்தம் செஞ்சுட்டு போயிடுறீங்க. அது அது சரியான அர்த்தம் கிடையாது. அப்படித்தான் செய்யறோம், நம்மளும் அந்த அர்த்தம் செய்யறோம். சரியான அர்த்தம் என்ன? அரபு மொழியில முன்னிலை உங்கள் நீங்கள்னு சொல்றோம்ல, இதுல ஆணுக்கு பெண்ணுக்கு தனித்தனி சொல் இருக்குது. தமிழ்ல அப்படி கிடையாது. தமிழ்ல ஆண்களை பார்த்து உங்கள்னு சொல்லலாம், பெண்களை பார்த்து உங்கள்னு சொல்லலாம். அரபியில ஆண்களை பார்த்து உங்கள் என்று சொல்வதற்கு வேற வார்த்தை, பெண்களை பார்த்து உங்கள் என்று சொல்றதா இருந்தா அதுக்கு வேற வார்த்தையை சொல்லணும். முன்னிலையில படற்கையில வித்தியாசம் இருக்கு. அவன் அவள் அப்படின்னு வித்தியாசம் வச்சிருக்கிறோம். ஆனா முன்னிலையா பேசும் பொழுது நீங்கள் சொல்லி பொம்பளையை பார்த்து பேசலாம், நீங்கள் சொல்லி ஆம்பளையை பார்த்து பேசலாம். அரபியில் அப்படி பேச இயலாது. ஆம்பளையை பார்த்து சொல்றதுக்கு வேற வார்த்தை இருக்கு. இப்ப உங்கள் மீது நோன்பு கடமைங்கிற இடத்துல அலை கும்ங்கிற வார்த்தை வருது. இந்த கும் ஆம்பளை தான் குறிக்கும். அப்ப ஆம்பளைக்கு தான் நோன்பு கடமைன்னு அந்த வசனம் சொல்லுது. பெண்களுக்கு கடமைண்டா எப்படி வரணும்? அலை குன்னு வரணும். கும் என்றால் ஆம்பளைங்களுக்கு, குன்னண்டா பெண்களுக்கு அர்த்தம். அப்ப மூமின்களே நல்லா கூப்பிட்டு என்ன செய்யறான்னு கேட்டா, ஆண்களே உங்களுக்கு நோன்பு கடமை அப்படின்னு வருது. அப்ப ஆண்களுக்கு தான் நோன்பு கடமை, பொம்பளைகளுக்கு இல்லைன்னு வரும்ல. சொர்க்கத்துக்கு மட்டும் பேசுறோம்ல, ஆம்பளைக்கு தான் சொல்றான்னு சொல்லிட்டு அது மாதிரி இதுவும் அப்படித்தான் வருது. அது மாதிரி எல்லா நிறைய விஷயங்கள், நிறைய கட்டளைகள் எடுத்து பாத்தீங்கன்னா தான தர்மம் செய்யறாங்க, யுன்ஃபிகூனன்னு வருது. யுன்ஃபிகூனங்கிறது ஆண்பால தான் இருக்கு, சுன்ஃபிகூனன்னு வரல, யுன்ஃபிகூனன்னு வரல. அப்ப அந்த மாதிரி பெண்பாளுக்கு ஒரு தனி சொல் இருக்குது. அப்ப செலவழிக்கிற பத்தி பேசினாலும் சரி, போர் செய்யற பத்தி பேசினாலும் சரி, பல விஷயங்களை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே ஆண்பாளுடைய சொல்லாகத்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி தான் நீங்க ஹூர்லீன்கள் கேக்குறீங்கல்ல, ஹூர்லீன்களுக்கு மட்டும் கிடையாதுங்க. சொர்க்கத்தில் கொடுக்கிற இன்பங்கள் இருக்க அது எல்லாமே ஆம்பளைகளுக்கு மாதிரி தான் வருது. ஆம்பளை சொல்லுதான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. மாளிகை கிடைக்கும், மின் தகுத்திகுமுல் அன்ஹார், அவர்களுக்கு கீழே நதிகள் ஓடும் இருக்கிறது. தகுத்திகும் வந்தா ஆம்பளை தான், அது பொம்பளை தகுத்திகின்னு வரணும், பொம்பளைக்கு சொல்லப்படவே இல்லை. அப்ப அவங்கள தின்றில சாய்ந்திருப்பார்கள் இருக்குது. அது ஆண்கு தான், ஆண்பால் வார்த்தை பயன்படுத்தப்படுது. சாய்ந்திருப்பார்கள் வார்த்தை தமிழ்ல ஆணுக்கு பெண்ணுக்கு பொதுவா இருந்தாலும் அரபியில ஆம்பளை சாஞ்சிருப்பார்கள் அது ஒரு வார்த்தையை பயன்படுத்தணும், பொம்பளைங்க சாஞ்சிருப்பாங்கன்னா அதுக்கு ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டன. குர்ஆன்ல முத்தகீன அது ஆம்பளை குறிக்கக்கூடிய சொல்லுதான். அப்ப சொர்க்கத்துல ஹூர்லீன் மட்டும் ஆம்பளைக்குன்னு சொல்லப்படல, சொர்க்கத்தில் உள்ள எல்லாமே ஆம்பளைக்குன்னு சொல்லப்படுது. சொர்க்கத்துல ஹூர்லீனை விட்டுட்டு பார்த்தாலும் மாளிகை கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும், என்னென்ன கிடைக்கும்னு சொல்லப்படுகிறதோ. யதூஃபு அலைஹிம் வில்தானுன், சிறுவர்கள் எல்லாம் பணியாற்றி கொண்டிருப்பார்கள். அலைஹிம் தாங்க ஆம்பளை தான் வருது. அப்ப இப்ப என்ன வழங்குறோம்? அப்ப எல்லாமே ஆம்பளைன்ல வருது, பொம்பளைக்கு ஒண்ணுமே இல்லையே. அப்படிதான் கேள்வி கேட்கணும். ஹூர்லீன் மட்டும் கேட்க கூடாது. நீ எப்படி கேட்கணும்? என்னங்க எல்லாமே ஆம்பளைக்கே வருது, சொர்க்கம் ஆம்பளைக்கு தான் வருது. பொம்பளைகளுக்கு சொர்க்கம் வார்த்தையை காணா, சொர்க்கமே ஆம்பளைக்கு ஆகி போயிடுது, வணக்க வழிபாடுகள் ஆம்பளைக்குன்னு போயிடுது. 1-2 இடத்துல அக்மின ஸலாத்த ஆத்தின ஸகாத்த, அது எப்ப மூமினான பெண்கள் உங்களிடத்துல வருவார்களே ஆனால் அப்படின்னு அந்த பெண்கள் ஒரு டாபிக்க பேசும் பொழுது மட்டும்தான் அவங்களுக்கு அந்த பெண்களுக்கு உரிய வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கே தவிர பொதுவாக குர்ஆனுடைய ஸ்டைல எப்படி இருக்குன்னு கேட்டா ஆம்பளைகளை நோக்கி தான் பேசப்பட்டிருக்கிறது.
அப்ப இந்த சந்தேகம் அரபு மொழி தெரிஞ்சவங்களா இருக்கிறதுனால அந்த காலத்துல எல்லாருக்கும் சஹாபாக்களுக்கு வந்துச்சு இந்த சந்தேகம். உங்களுக்கு ஹூர்லின் மேட்டர்ல மட்டும் வருது, அவங்களுக்கு எல்லாத்துலயுமே வந்துருச்சு. அரபு மொழியில என்ன எல்லா ஆம்பளை வார்த்தை எவ்வளவு இருக்குது, எதை பார்த்தாலும் ஆம்பளை கடமைங்கிறான், ஆம்பளை கூடு, ஆம்பளை செலவழி, ஆம்பளை தர்மம் பண்ணு, ஆம்பளை ஹிஜ்ரத் பண்ணுன்னு வருது. பொம்பளைக்கு வரக்கான எதுவுமே அப்படின்ற உடனே என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்திலேயே பெண்கள் உம்மு சலமா மாதிரி அவங்களுடைய மனைவிமார்கள் பல பெண்கள் கேள்வி கேட்கிறாங்க, என்ன இது எதை பார்த்தாலும் ஆம்பளைங்கனால பொம்பளை ஒண்ணுமே இல்லையா எங்களுக்கு. அப்ப அதுக்கு அல்ல பொதுவா என்ன செய்யறான்னு கேட்டா, ஆம்பளைக்கு உள்ளதெல்லாம் பொம்பளைக்கும் உண்டு. இன்னல் முஸ்லிமீன உல் முஸ்லிமாத்தி, முஸ்லிமான ஆண்களும் முஸ்லிமான பெண்களும், உல் முமினீன உல் முமினாத்தி, முமினான ஆண்களும் முமினான பெண்களும், உல் காணித்தீன உல் காணித்தாத்தி, ஓ சாபிரின ஓ சாபிராத்தி, ஓ சாயிமீன ஓ சாயிமாத்தி, இப்படின்னு வரிசையா எல்லா இபாதத்துகளையும் சொல்லி ஆம்பளை பொம்பளை ஆம்பளை பொம்பளை ஆம்பளை பொம்பளை சேர்த்து சொல்லி எல்லாருக்கும் நல்லா கூலிய தருவான் அப்படின்னு முடிச்சிடறான். அது மாதிரி ஒமையாமல் மினசாலிகாத்தி தக்கரிவன் உன்சா, ஆண்கள் பெண்கள் யாரே நல்லறங்கள் செஞ்சாலும் அவங்களுடைய கூலியை வீணாக்க மாட்டோம். இவனும் செஞ்சிருக்கான் அவனும் செஞ்சிருக்கான், உனக்கு தான் கூலி, உனக்கு கூலி இல்லைன்றது கிடையாது அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான். அந்த 2-3 வசனங்கள்ல அந்த பெண்களுக்கு இதே மாதிரி உண்டு சொல்லி ஒரே பொதுவாக்கி விடுறான். எல்லாம் ஆம்பளைக்கு மாறி சொல்லிட்டு வந்துட்டு ஒரு 2-3 வசனத்துல என்ன பண்றான்னு கேட்டா, ஆம்பளைக்கு சொன்னதெல்லாம் பொம்பளைக்கும் உண்டு அப்படின்றான். அப்ப என்னவாச்சு, இது உள்பட எல்லாம் தான் உண்டு, சொர்க்கம் உண்டுங்கிற மாதிரி, அருள் இன்பங்கள் உண்டுங்கிற மாதிரி. அங்க இந்த கணவன் எல்லாம் பார்க்க தேவையே கிடையாது, அது வேற உலகமே வேற. அங்க தண்ணி கூட அடிக்கலாம் வழங்குதா, அதுக்கு அல்லாஹ் அங்க தர்றான், ஆறே ஓடுதுங்கிறான். அங்க உள்ளதை வச்சுட்டு நினைக்கக்கூடாது, அது எப்படி ஒரு பொம்பளை எப்படி இன்னொருத்தனோட இருப்பான்னு பேசக்கூடாது. அந்த உலகமே வேற. அப்ப அந்த சிந்தனை நமக்கு வராது, யாருக்கு அந்த மாதிரி எண்ணமெல்லாம் வராது. அதனால என்ன செய்ய வேண்டியதான், அங்க ஜாலியா இருக்கிறதுக்கு பரிசுடைய உலகம். அதனால இங்க எப்படி நம்ம சந்தோஷமாக இருப்பதற்காக வேண்டி இன்பங்கள் எல்லாம் தர்றேங்கிறானோ, அது மாதிரி பெண்கள் சந்தோஷமா இருப்பதற்கு ஏற்றவாறு இன்பங்களை கொடுப்பான் அப்படிங்கிறது இந்த 3 வசனங்களை கொண்டு எடுத்துக்கொள்ளலாம். இது ஆதாரத்தோடு பாக்குறாங்கன்னா குர்ஆனுடைய அந்த தமிழாக்கத்தில் விளக்கங்கள் ஒரு குறிப்பு இருக்கும், அதுல தூய்மையான துணைகள்ங்கிற தலைப்புல டீட்டெயிலா எழுதியிருக்கும், பாத்துக்கிறோம்.